குட் மார்னிங் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அப்ளிகேஷன் பேஸ் பண்ண சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரிலிம்ஸில் பிஓ லெவல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி டிஃபிகல்ட்டான சம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா குறைஞ்ச டைமில் வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பிகைனர்ஸுக்கான வீடியோ இல்லை. பிகைனர்ஸ் அப்படின்னா எனக்கு டாபிக்ஸ் இப்போ தான் நான் வந்து கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெறுத்துருவீங்க. ஏன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறதில்ல. என்னால் சால்வ் பண்ணிட முடியும், ஆனால் டைம் தான் எனக்கு ரொம்ப ஆகுது. அப்படிங்கும்போது அந்த டைமை எப்படி சேவ் பண்ணலாம், குயிக்காக எப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் முன்னாடியே வந்து நம்ம டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். ஸோ இந்த கண்டென்ட் வந்து கைட்லிலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ கைட்லி IBPS PO 2024 ப்ரிலிம்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சம்ஸ் தான் வச்சுக்கிங்களேன். இது ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட். ஓகேங்களா, ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு விட்டுருப்பாங்க இல்லையா, ஆல் இண்டியா மார்க் டெஸ்ட்டு, அதிலிருந்து எடுத்திருக்கேன். கண்டென்ட் வந்து உண்மையாலுமே குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக கைட்லிக்கு தான் சேரும். ஸோ கண்டென்ட் நீங்களும் வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கைட்லிக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துருங்க. ஸோ டீச்சிங் நல்லா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் தாராளமாக கிரெடிட் கொடுக்கலாம். இல்லை குறை ஏதாவது இருக்குது, நீங்கள் வந்து எடுக்கிறது மோசமாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சொன்னால் தான் வந்து என் நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் எடுக்கலாமா இல்லை துபாய் போகலாமா கிளம்பி அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுவேன். ஓகே, ஸோ வீடியோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா 1.5 வச்சு இல்லை 2 வச்சு ஸ்பீடில் வச்சு கூட நீங்கள் பார்க்கலாம். ஒன்றும் தெய்வ குத்தனெலாம் ஆயிடாது. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது பாருங்கள். ஓகே, ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். A vessel contains 11x liters of milk and water which is in the ratio of 6:5. Okay, when 44 liters of mixes are removed from the vessel and 2x liters of water added to the vessel, final quantity of the mixture becomes 216 liters. Find the initial quantity of milk in the vessel. என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இந்த 6 இருக்கு இல்லையா, 6:5 வந்து 6 என்ன வேல்யூ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 11x எனக்கு இனிஷியல் குவான்டிட்டி. ஸோ இதில் வந்து 6, 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6xம் 5xம் மில்க்கும் வாட்டரும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 44 வெளியே எடுக்கும்போது எனக்கு 44/11 4 ஸோ அப்போ 4 × 6 24. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20. ஸோ அடிஷ்னலாக வந்து நம்ம வந்து 2x லிட்டர்ஸ் வந்து வாட்டர் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து 216 லிட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக வந்து ரெண்டையும் சேர்த்து 216. அப்போது எனக்கு ரெண்டையும் ப்ளஸ் பண்ண வேல்யூ 216. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், டேரெக்டாக ப்ளஸ் பண்ணிக்கலாமா, 5x 6x 2x 13x. ஓகே, ஸோ நமக்கு 216 ரைட் சைடு இருக்கும். இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா -44. ஸோ அப்போது எனக்கு 216 + 44 260. எக்ஸோட வேல்யூ 20. ஓகே, எக்ஸ் 20 அப்படின்னா நமக்கு கேட்டது என்ன, 6:5ல் 6 தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்னோடய ஆன்சர் வந்து 120. அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது பெருசா? ஸோ லென்த்தியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வந்து இதுலேயும் வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து எக்ஸாமில் வந்து நம்ம வந்து இந்த இனிஷியல் குவான்டிட்டி அந்த நம்பர்ஸ் ப்ளஸ் வந்து எதை ஆட் பண்ணுறாங்க, ஸ்டார்டிங்கில் என்ன எடுக்கிறாங்க வெளியில், ஃபைனல் குவான்டிட்டி என்ன, எதை கண்டுபிடிக்கணும், இதுதான் வந்து நம்ம பார்த்தோன்னே கண்டு போகணும். ஓகேவா, சென்டென்ஸ் வேணால் வந்து பெருசாக கொடுக்கலாம், ஏன்னா அவங்க கன்ஃபியூஸ் பண்ணணும். டைம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அதுக்காக வந்து டாக்டிக்ஸை வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஆளாகி டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சம். ABC, ஒரு நிமிஷம்ங்க, ஃபோன் கனெக்டட், வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ABC started a business with investment of ₹X. பியோடது 3x - 1000 x + 1500. ஓகே, 3 பேரும் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு தந்துட்டாங்க. ஸோ ஆஃப்டர் 6 months 6 மாதத்துக்கு அப்புறம் B left the business. ஓகே, 6 மாதத்துக்கு அப்புறம் B வந்து எனக்கு வேணாம், நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டான். அடுத்தது எண்ட் ஆஃப் த 1 year,
ஒரு வருஷம். அப்போது எனக்கு மைண்டில் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, 12 மாதம் பிஸ்னஸ்ஸு, 6 மாதம் ஒரு ஆள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கான். அப்போது டைம் வந்து 2:1 அப்படிங்கிற ரேஷியோ. கரெக்ட். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் ப்ராஃபிட் ஏர்ன்டு பை ஏபிசி டுகெதர். 3 பேருக்கும் சேர்ந்து ஒரு லாபம் வந்திருக்கு, அது 16,000 ரூபா. ஓகே, ஏ மட்டும் 4,000 ரூபா வந்து எடுத்துக்கிட்டான், ப்ராஃபிட்டில் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் இருக்கிற 12,000 யாருக்கு போகும்? பிக்கும் சிக்கும் தானே போகும். ஓகே, அப்போ பிக்கும் சிக்கும் 12,000 ரூபா, ஏக்கு அவன் ஒரு ஆளுக்கு மட்டும் 4,000 ரூபா. கரெக்டாக? ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தோம், பி வந்து 6 மாதத்தில் கண்டுட்டான். 6 மாதத்தோட டைம் ரேஷியோ 1. அப்போது 6 மாதத்தில் அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? 3x - 1,000. இங்கே சியும் வந்து ஆட் ஆகி தானே எனக்கு அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் சேர்த்து 12,000 வருது. அப்போ சியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? எக்ஸு ப்ளஸ் 1,500. ஆனால் அவன் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். கரெக்டாக? பிஸ்னஸில் இருக்கான். அப்போ 2. ஓகே, ஏன்னு தெரியுதில்ல? ரைட்டு. ஏ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட்டு எக்ஸு, அவன் வந்து கடைசி வரைக்கும் இருக்கான். ஓகே, ஸோ இதில் அடிக்கிறது தான் வந்து மேட்டர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் நமக்கு கிடச்சிரும். ஓகே, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நான் டேரெக்டாக லெஃப்ட் சைடு 6x. கரெக்டாக? எப்படின்னு தெரிஞ்சதில்ல? 3 × 2x. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து 2x + 3,000 ஆயிடுச்சா? ஸோ அப்போ நான் டேரெக்டாகவே வந்து இங்கே 5x 3,000 - 1,000 எவ்வளவு? 2,000. அப்போ எனக்கு எக்ஸ் வேல்யூ என்ன? 2,000. இங்கே ப்ளஸ் 2,000. ஓகே, இங்கே 3,000 ப்ளஸ்ஸில் இருக்குது, அது கூட -1,000 பண்ணுறோம். கரெக்ட். ஓகே, எக்ஸோட வேல்யூ 2,000 எனக்கு வந்துருச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 6 இல்லை போன வீடியோ அது 6. ஃபைண்ட் சம் ஆஃப் த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏபிசி. ஏபிசியினுடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல. எக்ஸு 3x எக்ஸு மொத்தம் 5x. அப்போ எனக்கு இதுக்கு வந்து 10,000 ஆயிடுச்சா? ஓகே, மிச்சம் வந்து இதில் ஒரு -1,000 இருக்குது. சியோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு +1,500 இருக்குது. அப்போ எனக்கு +500 வரும். 10,500 10,500 அப்படிங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். அவ்வளோதானே? ஈஸி தானே? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, the time taken by train A and B to cross each other அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில், cross each other ஆப்போசிட் டைரெக்ஷன் in 20 seconds. அப்போது ஸ்பீட் ஆஃப் ஏ ஆப்போசிட் டைரெக்ஷன்னா ப்ளஸ் ஆகுமா? எவ்வளவு? 20 செகண்டில் கிராஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே, அடுத்தது வந்து டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி கிராஸ் ஈச் அதர் ட்ராவலிங் சேம் டைரெக்ஷன். கிராஸ் ஆகிறது வந்து 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் ஏ மைனஸ் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நமக்கு எந்த ட்ரெயின் வந்து ஸ்பீடாக போகுதுன்னு தெரியாது, அதனால் ஏ டிஃப்ரென்ஸே போட்டுக்கலாம். ஓகே, if the length of the train A and B 600 400 okay respectively, train A faster than train B. okay, train A வந்து ஃபாஸ்டராக, இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா ஏ வந்து ஸ்பீடாக போகுது அப்படின்னு. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடைசியாக எதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை train A to cross the bridge 150 meter. ஓகே, ஸோ இதுதான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லென்த்தாக இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து இது கொடுத்துட்டாங்க, ட்ரெயினோட லென்த் அப்படிங்கிறத தந்துட்டாங்க. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 1000 வந்துருச்சா? 1000. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ ஆகுது? 20 நிமிஷம் ஆகுது. எப்படி? ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும்போது. அப்போது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு என்ன வந்துச்சு? 50 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருமா? ஓகே, ஸோ அதே 1000 சேம் டைரெக்ஷன் இது பண்ணும்போது
எனக்கு என்ன வருது, 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். கரெக்டா? அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் பியும் கேன்சல் ஆயிரும். எனக்கு 2SA இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60. அப்போது எனக்கு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து ட்ரெயின் ஏவோட ஸ்பீடு வந்து எனக்கு 30 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. கரெக்டாக 30 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ இங்கே 30 அப்படின்னா பி வந்து 20. அப்போ ட்ரெயின் பி வந்து 20. ஓகே. ஸோ எனக்கு ட்ரெயின் ஏவும் பியும் வந்து கிடச்சிருச்சு. எனக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது. ஓகேங்களா? நான் டீச்சிங் வந்து புதுசு. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து மைண்டில் தோன்ற விஷயங்கள் வந்து வார்த்தையாக வந்து டக்குன்னு வந்து எனக்கு சொல்ல முடியல. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அது எனக்கே நான் கிளாஸ் எடுக்கும்போது ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு வந்து 2 இதோட ஸ்பீடு வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? லென்த்தும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒன்று மட்டும் கேட்டிருக்காங்க. எது? ஃபைண்ட் தி டைம் டேக்கன் பை ட்ரெயின் ஏ டு கிராஸ் த பிரிட்ஜ். எவ்வளவு? 150 மீட்டர் லென்த் இருக்கிற பிரிட்ஜு. எது? ஏவோட லென்த்து வந்து 600. அப்போது 750 டோட்டல். ஓகே. அதனுடைய ஸ்பீடு என்ன? ஏவோடது 30. ஸோ 2 அடிச்சிங்க அப்படின்னா 25. அவ்வளோதானே ஆன்சர். 25 செகண்டில் வந்து ட்ரெயின் ஏ வந்து பிரிட்ஜை கிராஸ் பண்ணும். அவ்வளோதான், ஈஸியான சம். ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இதே மெத்தடில் நீங்கள் வந்து குயிக்காக வந்து போடுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து ஒரு 40லிருந்து 1 நிமிஷம், இல்லைன்னா 30லிருந்து 45 செகண்டு, கிட்டத்தட்ட ஒரு அரை நிமிஷம், 1 நிமிஷத்தில் நம்ம வந்து போட்டுடலாம். அந்த டிஃப்ரென்ஸில் ஒரு 30 செகண்ட் டு 60 செகண்ட்குள்ளே போட்டுடலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? அதுதான் நம்மளோட எய்ம். ஓகே. அடுத்து வந்து அதே ஸ்பீட் அண்ட் டைம் பேஸ் பண்ண, ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண ஒரு சம் தான். அது வந்து ஸ்ட்ரீமில் கொடுத்துருக்காங்க, அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் கான்செப்டில். ஓகே. சம் ஆஃப் தி டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் த போட் இஸ் x km/h. ஓகே. And the time taken by boat to cover 5x minus 16 kilometer distance இது ஓகேவா, downstream in 8 hours. okay. Find the time taken by boat to cover 312 distance kilometer in still water if the speed of the current is 4 km/h. ஓகே. எனக்கு வந்து கரண்ட்டோட ஸ்பீடு தந்துட்டாங்க. ஓகே. தண்ணியினுடைய வேகம் அப்படிங்கிறது தந்துட்டாங்க. போட்டு வந்து எனக்கு தெரில. ஓகே. ஆனால் அதுக்கு பதிலாக அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டையும் கம்பைன் பண்ண ஸ்பீட் அப்படிங்கிறது தந்துட்டாங்க. ஓகே. u + v, u - v இது ரெண்டும் சேர்ந்து வேல்யூ தான் எக்ஸு. ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண வேல்யூ. அப்போது வியும் கேன்சல் ஆயிரும். 2u அப்படிங்கிறது எக்ஸு. இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம், u வந்து x/2. ரெண்டு ஒன்று தானே? ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைம் டேக்கன் பை போட் டு கவர் 5x minus 16 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி யூ இங்கே தந்துருக்காங்க. யூ இல்லை வி வந்து தந்துருக்காங்க 4. வி வந்து 4 km/h. ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5x - 16 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீமை வந்து 8 மணி நேரத்தில் கிடக்குமா? 8 மணி நேரம். ஓகேங்களா? டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா u + v. u அப்படிங்கிறது எனக்கு x/2 ப்ளஸ் v டவுன் ஸ்ட்ரீம். v வந்து 4. ஸோ அப்போ நான் டேரெக்டாகவே போட்டுடலாம் இல்லையா? எவ்வளோ வரும்? ஓகே. 8 / 2 4x 8 அப்படின்னா இல்லைங்க x + 8/2 8 4 ஓகே 32. 5x - 16 எக்ஸ் வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. அப்படி தானே? ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா எனக்கு எக்ஸ் வேல்யூ வந்து 48. ஓகே. அப்போ 48 அப்படின்னா யூவோட வேல்யூ வந்து எனக்கு 24. எஸ், அவ்வளோதானே, கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை போட் டு கவர் 312 km இன் ஸ்டில் வாட்டர். தண்ணி அப்படியே இருக்குது, 312 கிலோமீட்டர் வந்து போட் வந்து எவ்வளோ நேரத்தில் கிடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 312 / 24. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? எவ்வளோ வருது? 24 மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 72 அப்படின்னா 13 ஹவரா?
13 மணி நேரத்தில் போட் வந்து 312 கிலோமீட்டராக வந்து கிராஸ் பண்ணுது. அவ்வளோதான். ஓகே, எஸ் எஸ். இந்த சம் ஓகே. இதுவும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய சம். படிச்சிங்க அப்படின்னா இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகே, அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அவன் வந்து எப்படியாவது தப்பு பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதே குறிக்கோளோடு வச்சு கேட்பான். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மாட்டிடக்கூடாது. ஸோ ஜீவா இன்வெஸ்டட் ₹X in scheme A which offers simple interest at the rate of 40% per annum. Okay. He also invested X plus 2000 in the scheme B which offers compound interest at a rate of 20% per annum. If total amount obtained by Jiva in both schemes at end of the 2 years 61,200. Find the value of X. அவன் என்ன கேட்டிருக்கான்? ஒரு நிமிஷம் என்ன ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கான். ஸோ அதை தவிர்த்து டோட்டல் அமௌண்ட்டு வந்து எவ்வளோ இருக்கும் 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்ட்ரெஸ்ட் கிடையாது, டோட்டல் அமௌண்ட், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து 61,200 சொல்லியிருக்கான். ஸோ ஸ்கீம் ஏல வந்து எக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறானா? கரெக்டா? ஓகே. ஸ்கீம் பியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான்? எக்ஸு ப்ளஸ்ஸு 2000. ஓகே. ஸ்கீம் ஏ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு? 40%. எவ்வளோ வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. அப்புறம் 80%. ஓகேங்களா? வட்டி மட்டும் எனக்கு 80% வரும், அசல் வந்து 100%. அப்போ 180%. 180 டிவைட் பை 100. கரெக்ட்? ஓகே. ஸோ இதிலே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வருஷம் செகண்ட் வருஷம் எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எவ்வளவு? 44. 2 வருஷத்தில் 44% வரும் வட்டி. அசல் வந்து சேர்த்துனேன் அப்படின்னா 144 டிவைட் பை 100. கரெக்டாக? எனக்கு ஓவராலாக எவ்வளோ வருதுன்னு சொல்லியிருக்கான். டோட்டல் அமௌண்ட்டு 61,200. கரெக்டாக? ஸோ இந்த 100 நான் ரைட் சைடு கொண்டு போயிட்டேன். இதை நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் வந்து இன்டூ பண்ணிக்கலாம். 144 + 180 324x. 180 140 320 ப்ளஸ் ஒரு 4 324. ஓகே. அடுத்தது 144 இன்ட்டு 2000 288, பின்னாடி ஒரு 3 சைஃபர். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம 61,200, அது கூட 2 சைஃபர் ஆட் பண்ணியிருக்கோம். 6,12,000 இல்லை 61,20,000 நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டு. ஸோ அது கூட நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணக்கூடாது, மைனஸ் பண்ணணும். ஸோ ரைட் சைடு போகுது இல்லையா? ஓகே. 8 8 2. ஃபைனலாக எனக்கு 324x. ஸோ இது மைனஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா காமனாக வந்து 2 சைடில் இருக்கிற நம்பர்ஸை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். 18 அப்படிங்கும்போது இதில் வந்து 18 வருமா? ஸோ அங்கே 18ஆல் டிவைட் ஆகும். 54 ஒரு மிச்சம் ஒரு 7 இருக்கும். 54 அப்படின்னா 3 4. ஓகே, இந்த சைஃபர் அப்படி பின்னாடியே இருக்கட்டும். இதில் 8 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 மிச்சம் 4 3 48 அப்படின்னா 6 3 சைஃபர். ஓகே, 18 இருக்குது. இது வந்து 2ஆல் அடிச்சுக்கலாமா? இங்கே தப்பு பண்ணிட்டனோ? இல்லைங்க, 288 மைனஸு கரெக்டாக தானே போட்டிருக்கேன். இல்லை, 612 18 9 அப்படின்னா 2 56
54 72 8 34 வருது. கரெக்டாக தான் போட்டிருக்கேண்ணா. ஸோ வெயிட், எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன். ஸ்கீம் எக்ஸு ஏ, பியில் வந்து ஆஃபர்ஸ் எக்ஸு +2000 which offers 20% per annum 2 இயர்ஸுக்கு அப்படின்னா 44 எஸ்ஸு 2200 ஓகே 44 கரெக்டு. ஸோ இது வந்து 40% 80%. ஓகே கரெக்டு தான். This is 144x 144 plus x 180 100 61200 இல்லை 61200. ஸோ 9ஆல் கேன்சல் பண்ணலாமா? இல்லை என்னோட போட்டுடலாம். 20 9ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 16 வரும். இது வந்து 54 6 மிச்சம் 72 8 1 2. ஓகே மறுபடியும் நான் 4ஆல் அடித்தேன் அப்படின்னா 5 4 17. ஓகே 17 2 0 நமக்கு இன்ட்டு 100. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5x 4x எனக்கு 9x. ஓகே ப்ளஸ் 8000 தானே? எஸ் 8000. இங்கே 17,000 2 சைபர் சேர்த்தணும் அப்படின்னா 1,70,000 இருக்கும். மைனஸ் நான் வந்து 8000 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 1,62,000 இருக்குது. 1,62,000 ஆமாம். ஏங்க கரெக்டாக தான் போட்டிருக்கேன், ஏன் அப்புறம் கன்ஃபியூஷன்? எவ்வளோ வருது? 18,000. எக்ஸோட வேல்யூ 18. கரெக்டாக தான் போட்டேன், ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன்? 18,000. ஆன்சர் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 18,000. ஓகேங்களா? ஓகே எங்கேயோ நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி சம்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா டைம் எடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் அப்படிங்கிறது ரொம்ப கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து இன்பிட்வீன் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிட்டேன். ஸோ எக்ஸாமில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வரல அப்படின்னா நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணி தான் போகணும். இல்லைங்களா? அதுலேயே வந்து நம்ம உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நான் நிறையா டைம் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் சம், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பர்ஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி ஹேண்ட்பேக். இதுவும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சம் தான். ஓகே ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பர்ஸ், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஹேண்ட்பேக் ஆர் சேம் விச் இஸ் எக்ஸ். பர்ஸு ஹேண்ட்பேக்கு. ஓகே காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பர்ஸ் அதுவும் எக்ஸு, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஹேண்ட்பேக் அதுவும் எக்ஸு. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த பர்ஸ் 2x/5 மோர் தென் தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஹேண்ட்பேக். ஹேண்ட்பேக்கை விட இந்த இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2x/5 வந்து அதிகமாக இருக்குமா? சரி ஓகே. அடுத்த லைனில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா இஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த பர்ஸ் இஸ் 2,400. ஓகே இந்த 2,400ல் வந்து வேல்யூ வந்து 2x/5 வந்து மோர் தெனாக இருக்குது எதை விட ஹேண்ட்பேக். அப்போது இங்கே வந்து
2400 மைனஸ் 2x/5 கரெக்டாக? ஓகே, இப்போ ஒரே வேல்யூவில் நமக்கு கிடச்சிருச்சு. ஒரே வேரியபிள் தான் வந்து அன்னவுனாக இருக்குது, அது வந்து எக்ஸு. ஓகே, அண்ட் ப்ராஃபிட் அப்டைன்டு பை செல்லிங் தி ஹேண்ட்பேக் இஸ் 25%. ஆஹா, இது வந்து 25% வந்து அதிகமாக விற்றுருக்கான். ஓகே, ஸோ இது எப்படி போடலாம்? செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. காஸ்ட் ப்ரைஸில் இருந்து செல்லிங் ப்ரைஸை வந்து எவ்வளோ வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை வந்து பர்சன்டேஜ் வச்சோம் அப்படின்னா 25% வரும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா 2400 2x/5. ஓகே, இது எனக்கு காஸ்ட் ப்ரைஸ். ஸோ எனக்கு ப்ராஃபிட் வந்து எக்ஸு மைனஸ் 2400 மைனஸ் 2x/5 இன்ட்டு 100 பண்ணால் எனக்கு 25% வரணும். எனக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? இந்த ஈக்குவேஷனுக்கு அப்புறம் எனக்கு எக்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட். ஸோ இப்போது ஓகே, மேலே வந்து காமனாக 5 இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா 5x மைனஸ் 12,000 ப்ளஸ் மைனஸ் 12,000 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் 2x டிவைட் பை 5 இருக்கும், கீழேயும் ஒரு டிவைட் பை 5 இருக்கும். நம்ம 5 கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் 2x இன்ட்டு 100 25. 100க்கு 4 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, அப்போது எனக்கு ரைட் சைடு 12,000 மைனஸ் 2x இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 5x 2x 7x 4 இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா எனக்கு 28x மைனஸ் 48,000. ஓகே, எனக்கு ரைட் சைடு 30x, சாரி லெஃப்ட் சைடு, ரைட் சைடு வந்து எனக்கு 4812 எனக்கு 60,000. அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 2000. ஓகே, கேட்டது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் அப்டைன்டு பை செல்லிங் ப்ரைஸ் ஆஃப், ஃபைண்ட் தி ப்ராஃபிட் அப்டைன்டு பை செல்லிங் த பர்ஸ். ஓகே, பர்ஸை வந்து 2000 காஸ்ட் ப்ரைஸை 2400 செல் பண்ணியிருக்கோம். எனக்கு 400 அப்படிங்கிறது எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நிறைய சம் போட்டோமோ? அவ்வளோதானா? ஓகே, எவ்வளோ சம் பார்த்துருக்கோம்? 5-6 சம் பார்த்துருக்கோமா? ஓகே, நடுவில் ஒரு சம் மட்டும் நான் என்னால் வந்து டைம் லேட் ஆகிடுச்சு. கரெக்டு தானே? ஆமாம், கால்குலேஷன் பண்ணுறதுல வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட நிறைவுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ என்னோடய டீச்சிங்கில் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நானும் வந்து எனக்கு டீச்சிங் அப்படிங்கிறது புதுசு தான். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நான் வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்லிட மாட்டேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அதை வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இந்த வீடியோனுடைய நோக்கமே வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி ஏதாவது ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு அதில் எனக்கும் வந்து அதில் ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஓகே, இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.